மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஒரு இல்லறத்தான் தன் மனைவியோடு இறைவனை அடையக்கூடிய பரியங்க யோகத்தை நாம் தொடர்ந்து பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது நீண்டு நெடிய ஆயுளுக்கு உண்டான வித்து நாதத்தை தயார்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதான் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், பிறந்த உயிர் அனைத்திற்கும் தேவைகள் இருக்கும். அந்த உடலுக்கான தேவை, மனதிற்கான தேவை, உயிருக்கான தேவை. உடலுக்கான தேவை ஐம்புலனுக்கான இன்பம், மனதிற்கான தேவை அளப்பரிய செல்வம், உயிருக்கான தேவை நாம் விரும்பக்கூடிய உயிர்களின் அன்பு. இந்த மூணையும் திருப்தியாக அனுபவித்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கை முக்தி அடையும். அப்போ இந்த மூணையும் எவன் ஒருவன் திருப்தியாக அனுபவிக்கிறானோ அவனுக்கு தான் இந்த சொசைட்டி ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். ஆரோக்கியம் இல்லாதவன், உடலில் ஆரோக்கியம் இல்லாதவன், நல்ல சம்பாத்தியம் பண்ணாதவன், குடும்பம் இல்லாதவன், இவனை இந்த சமுதாயம் மதிக்கவே செய்யாது. ஏன்னா சமுதாயம் அப்படித்தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த உடலுக்கான புலன் இன்பம், மனதிற்கான அளப்பரிய செல்வம், உயிருக்கான உறவுகளின் அன்பு, இதை அனுபவிக்கணும் அப்படின்னா நமக்கு ஆயுசு இருக்கணும், அதாவது வாழ்நாள் இருக்கணும். வாழ்நாள் குறுகியதாக இருந்தால் இன்பத்தை அனுபவிக்க முடியாது. அப்போ நீண்டு நெடிய ஆயுள் வேணும். அதற்கு இந்த பரியங்க யோகத்தை நாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு ஐயன் திருமூலர் சொல்கிறாரு. அவர் பரியங்க யோகத்தில் ஒரு பாடலில் குறிப்பிடுறாரு, மின் இடையாளும் மின்னாளனும் கூட்டத்தில் பொன் இடை வட்டத்தின் உள்ளே புகச் செய்து தன்னோடு தன்னை தலை சாய்க்க வல்லாருக்கு மண் இடை பல் ஊழி வாழலும் ஆமே அப்படிங்கிறார். அதோட அர்த்தம் என்ன? மின் இடையாளும் மின்னாளனும், மின்னலை போன்று பார்த்த உடனே மறையக்கூடிய மென்மையான இடைகளை கொண்ட தலைவியும் தலைவனும் கூடி இணைந்து கலவியலை முடித்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மார்பில் அவர்களை கிடத்தி உடல்களை மறந்து உயிராக உணரக்கூடிய தலைவனுக்கும் தலைவிக்கும் பல் ஊழி பல ஆயிரம் ஆண்டுகள் வாழக்கூடிய தகுதி உண்டு அப்படின்னு ஐயன் திருமூலர் சொல்கிறார். அதனால் எப்போ நீயும் உன் தலைவியும் கலவியலில் பூரணப்பட்டு ஒருத்தரை ஒருத்தர் தழுவி உடல்களை மறந்து உயிரை உணரும் பொழுது, அதாவது நானும் என் மனைவியும் ஈருடல் அல்ல ஓர் உயிரானவர்கள் அப்படிங்கிற ஒத்த அன்போடு இருக்கும் பொழுது உன்னுடைய உயிர் உன் உடலை விட்டு போகாது. நீ எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் வாழணும்னாலும் உன் உயிர் அதற்கேற்றாற்போல் செல்வத்தை கட்டமைக்கும், உடலையும் கட்டமைக்கும். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து ஒரு அம்மா வந்தாங்க. அவங்களுக்கு வயசு ஒரு 40 வயசு இருக்கும். அவங்க கணவனுக்கு இன்னொரு பெண்ணோட ஒரு ஃபேர், அது கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த அம்மா எவ்வளவோ சொல்லியிருக்காங்க, அவர் கேட்க மாட்டேங்கார். இந்த அம்மா அதையே நினச்சி வலது பக்க கை கால் தலை எல்லாம் அப்படியே பக்கவாதமாக ஆகிப்போச்சு. அப்போ ஒரு பெண் குடும்பத்தில் தன் தலைவனின் அன்பை பெற முடியவில்லை என்றால் நல்ல பெண்கள் அதையே நினைத்து தன்னை வருத்தி கொள்வார்கள்.
ஆக்ரோஷமிக்க பெண்கள் அந்த தலைவனை துடிக்க துடிக்க காயப்படுத்துகிற அளவுக்கு தன்னை பலப்படுத்தி கொள்வார்கள். மொத்தத்தில் ஒருத்தனுக்கு ஒருத்தியாக வாழ்கிறது தான் தலைவனுக்கும் தலைவிக்கும் உகந்தது. ஸோ அதனால் உங்கள் இதயத்தில் தலைவியை மட்டுமே நிலை நிறுத்துங்கள். அவளோடு இணைந்து கலவியலை அனுபவியுங்கள். உங்கள் தலைவியின் ஜனனம்தான் புனிதமானது. மற்ற பெண்களின் ஜனனம் என்பது வெறும் மலமும் மூத்திரமும் கலந்த ஒரு வெற்று உடல் என்பதை புரிந்து கொண்டு தலைவியோடு கலவியலை ஒரு யோகமாக ஏற்றுங்கள். அதை நீங்கள் ஒழுங்காக, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பஞ்ச கடிகை 2.5 மணி நேரம் கலவியலை செய்கிற அளவுக்கு ஆற்றல் இருக்கணும். அதற்கு உண்டான ஒரு 3 ஆசனங்களை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் நீங்கள் மெயினாக புரிஞ்சுக்கிட வேண்டிய ஒழுங்கு, உங்களுடைய கலவியல் ஒழுக்கத்தை உங்கள் தலைவியோடே வைத்து கொள்ள வேண்டும். எவன் ஒருவன் தலைவியை வைத்து கொண்டு பிற பெண்டீரை நோக்குகிறானோ அவனுக்கு உடல் ஆரோக்கியம் இருக்காது, செல்வம் தங்காது, அவன் இதயத்திற்கு பிடித்த உறவு கிடைக்காது. அதனால் மனைவியோடு கலவியலை ஒழுங்குபடுத்தி கொள்ளுங்கள். அந்த சங்கல்பத்தை ஏற்றுக்கிட்டு இன்னைக்கான ஆசனங்களை தொடர்போம். Breathe in, breathe out. இந்த மாதிரி relax.